அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்தில் சென்ற கால வினை சொல்லை வருங்கால வினை சொல்லாக மாற்றுவது எப்படி என்று பார்த்தோம். அதில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்னு கேட்டால், சென்ற கால வினை சொல்லு ஃபஅல என்று இருக்குமேயானால் அதனுடைய வருங்கால வினை சொல்லு எஃப்அலு என்றும் வரும், எஃப்இலு என்றும் வரும், எஃப்உலு என்றும் வரும். இந்த டிஸ்பிளேல பாருங்கள். முதல் என்னென்ன பார்த்துருக்குறோங்கிறத, அதாவது சென்ற கால வினை சொல்ல ஃபஅல நசர அப்படி இருக்குன்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் சில சொற்களுக்கு எஃப்அலு என்று வரும், சில சொற்களுக்கு எஃப்இலு என்று வரும், சில சொற்களுக்கு எஃப்உலு என்று வரும். இதை நம்ம பார்த்துட்டோம். இது ஒன்று மட்டும்தான் நமக்கு வருங்காலத்தில் குழப்பம் வரும், எந்த சொல்லுக்கு எந்த மாதிரி வரும்னு சொல்லி. மீதி உள்ள 18க்குமே இப்படி இருந்தால் இப்படி தாண்டி சொல்லி ஒரு முறை தான் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், ஃபஇல என்று இருக்குன்னு வைங்க, அலிம, ரஹிம, ஹமித என்று இருந்தால் அதனுடைய வருங்காலம் எஃப்அலு, யஅலமு, யர்ஹமு, யஹ்மது என்று வரும். இதன் முன்னாடி பார்த்துட்டோம், நினைவூட்டல் தான். மூன்றாவது சொல்லு ஃபஉல. ஃபஉல என்று இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய வருங்காலம் எஃப்உலு. இங்கே லம் இருக்கும், அங்கே லம் இருக்கும், எஃப்உலுன்னு வரும். நமக்கு இதில் குழப்பம் வராது. அதுக்கப்புறம் 4 எழுத்து சொல்லிருக்குன்னு வைங்க, அதாவது 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறது. அதில் அஃப்அல என்று இருந்தால் அதனுடைய வருங்காலம் யுஃப்இலு, யுஃப்இலானி, யுஃப்இலூன. அது ஏற்கனவே நடத்தியாச்சு, அது மாதிரி பார்த்துக்கிற வேண்டியது. இதுவும் பார்த்து முடிச்சிட்டோம். 5வதாக ஃபஅல என்று இருக்குன்னு வைங்க, அதனுடைய வருங்காலம் குழப்பமெல்லாம் கிடையாது, யுஃப்இலு தான், அவ்வளவுதான். ஃபஅலன்னு சொன்னால் யுஃப்இலு. சல்லம யுசல்லிமு, அல்லம யுஅல்லிமு. இதே மாதிரி என்ன செய்யணும், அது ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்ததாக ஃபாஅல. ஃபாஅல என்று இருக்குன்னு வைங்க, ஃபாஅல என்று இருந்தால் அதனுடைய வருங்காலம் யுஃபாயிலு. ஃபாஅல என்று இருந்தால் ரெண்டு வரும், யுஃபாயிலு என்று வரும். அப்போ யுஃபாயிலுன்னு சொன்னால் யுஃபாயிலு, யுஃபாயிலானி, யுஃபாயிலுன. இதை பாருங்க, ஃபாஅலவுக்கு இதை பார்க்க வேண்டிய பாடம். ஃபாஅல என்று இருந்தால் அதனுடைய வருங்காலம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு யூ சேர்க்கிறோம், அந்த ஐனுக்கு கசர் வைக்கிறோம். ஃபா அலண்டு ஆ என்று இருந்துச்சுல, அந்த ஐனுக்கு யுஃபாயிலு என்று அந்த இடத்துல வருங்கால வினை சொல்ல கசரை வச்சுக்கிறோம், யுஃபாயிலுன்னு. இந்த யுஃபாயிலுன்னு ஆக்கணும். இதை எந்த சொல்ல வேண்டாம் வச்சுக்கிறோங்க. நாசர, யுனாசிரு, காரம, யுகாரிமு. இந்த மாதிரி என்ன செஞ்சிடறோம், நம்ம மாற்றிக்கிறலாம் எந்த சொல்லா இருந்தாலும். இப்படி மாற்றி கொண்டு இதை நம்ம சர்ஃபில் கொண்டு பழகணும். யுஃபாயிலு, யுஃபாயிலானி, யுஃபாயிலூன. இது ஆண்பால் படற்கை. துஃபாயிலு, துஃபாயிலானி, துஃபாயில்ன, யுஃபாயில்ன. இது பெண்பாலில் படற்கை. அதுக்கப்புறம் துஃபாயிலு, துஃபாயிலானி, துஃபாயிலூன ஆண்பாலில் முன்னிலை. துஃபாயிலீன, துஃபாயிலானி, துஃபாயில்ன இது பெண்பாலில் முன்னிலை. உஃபாயிலு, நுஃபாயிலு இது ஃபாஅலுடைய வருங்கால மெத்தடு. இது மாதிரி இன்னொரு சொல்ல நம்ம உதாரணத்துக்கு செஞ்சு பார்க்குறதா இருந்தால், நீங்கள் காரமன்னு வச்சுக்கிறீங்க. காரம நம்மளாம் வச்சுக்கிற வேண்டியதான். காரம என்றால் யுகாரிமு, யுகாரிமு, யுகாரிமானி, யுகாரிமூன. இந்த 3க்கு நிகராக வச்சுக்கிறீங்க. அப்புறம் துகாரிமு, துகாரிமானி, யுகாரிம்ன. அதுக்கப்புறம் துகாரிமு, துகாரிமானி, துகாரிமூன. துகாரிமீன, துகாரிமானி, துகாரிம்ன. உக்காரிமு, நுக்காரிமு. இது வரைக்கும் என்னஞ்சாச்சு, 4 எழுத்துடையதை பார்த்துடும். இந்த 4 எழுத்து நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்னொருக்க கவனிங்க. அஃப்அலன்னு வருதுல, அதுக்கு வருங்காலம் யுஃபியிலு. ஏக்கு என்ன வருது, லம்மு வருது. ஃபஅலன்னு இருக்குன்னு வைங்க, அதனுடைய வருங்காலத்தில் ஏக்கு என்ன வருது, யுஃபஇலு, யூ வருது. ஃபாஅலன்னு இருக்குன்னு வைங்க, அதனுடைய வருங்காலம் யுஃபாயிலுன்னு வருது. இந்த 4 எழுத்துக்கு மட்டும் வருங்காலத்தில் வரக்கூடிய இந்த ஏ இருக்குல்ல,
அந்த தே இருக்குதுல்ல, அந்த அலிஃப் இருக்குல்ல, நூன் இருக்குல்ல, அலிஃப் வந்து தன்னிலைக்கு வரும், நூனு வந்து தன்னிலை பன்மைக்கு வரும், தே வந்து பெண்பால் முன்னிலைக்கெல்லாம் வரும். அது வரும் பொழுது வந்து அதுக்கு லம்மு வச்சு வரக்கூடியதை பார்க்குறீங்க. இந்த 4 எழுத்தை தவிர மற்ற எந்த சொல்லுடைய வினை சொல்லா இருந்தாலும் யூ வராமல் யா தான் வரணும். அல எஃப் அலு தான் வருது. இந்த 3ஐயும் யாபத்தில் வச்சுக்கிறேன். அஃப் அல ஃப அல ஃப அல. இன்னொரு 4 எழுத்து சொல்லி பின்னாடி வருது நம்ம அசல் ஒன்று, அதுக்கு கூட அப்படித்தான் வரும். இதை வச்சுக்கணும் இப்போதைக்கு. அஃப் அல ஃப அல ஃப அல இந்த 4 எழுத்துக்கு நம்ம வருங்காலம் சொல்லும் பொழுது வருங்காலத்தை காட்டுவதற்காக ஒரு ஏயை சேர்ப்போம்ல, அந்த ஏக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் லம்மு தான் வைக்கணும். அப்போ அஃப் அல எஃப் இலு கிடையாது, யுஃபு இலு. ஃப அல யுஃப இலு, ஃப அல யுஃபாயில். இந்த 3க்கு மட்டும் டிஃப்ரெண்டாக வர்றது மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே 4 எழுத்து இருந்துட்டாலே என்ன தான் வரும், வருங்கால வினையில் வந்து அந்த ஏக்கி வந்து லம்மு தான் வரும். அதை யாபத்தில் வச்சுக்கணுமாச்சா. அதனால தான் என்ன செய்யுது, துஃபாயிலு துஃபாயிலானி, அப்புறம் உஃபாயிலு நுஃபாயில். அலிஃபுக்கும் லம்மு வருது பாருங்க, நுஃபாயில் நூனுக்கும் லம்மு வருது பாருங்க, துஃபாயில் தேக்கி லம்மு வருதுன்னு பாருங்க. அப்போ எல்லா எழுத்துக்களுக்குமே வருங்காலத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது யாவும் தாவும் ஹம்சாவும் நூனும். யாங்கிறது வந்து ஆண்பால் படற்கைக்கு உள்ளதாக இருக்கும், பெண்பால் பன்மைக்கு உள்ளதாக இருக்கும். தாய் என்பது வந்து பெண்பாலுடைய படற்கைக்கும் முன்னிலைக்கும், ஆண்பால் பெண்பால் முன்னிலைக்கும் உள்ளது தாவாக இருக்கும். தன்னிலைக்கு வந்து ஹம்சாவை போடுவோம், தன்னிலை பன்மைக்கு வந்து நூனை போடுவோம். ஏ தே நூனு ஹம்சா, இந்த 4 எழுத்து தான் வருங்காலத்துக்கு அடையாளமாக போடுவாங்க. இந்த 4 எழுத்துக்குமே வந்து 4 எழுத்து சொல்லுல இருந்து வருங்காலம் எடுக்கும் பொழுது இதுக்கு லம்மு செஞ்சிடணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? மற்ற சொல்லு பூரா எப்படி வருதுன்னு பாருங்க. 7வது என்ன, ஃபாஅலக்கு தஃபஅல. 7வது என்ன, தஃபஅலன்னு இருக்குது. தஃபஅல என்கிற வார்த்தைக்கு வந்து வருங்காலம் எப்படி வரும்னா எத்தஃபஅலு, யூ வராது. இனிமே வரக்கூடிய எல்லா வருங்காலத்திற்குமே அந்த ஒரு யாவை சேர்க்கணும். ஆரம்பத்தில் சேர்த்துட்டு கடைசிக்கு முன்னாடி எப்பவுமே ஃபத்தஹ் தான் இருக்கணும். இதில் இருக்கிறதுனால பஞ்சாயத்து இல்லை. ஃபத்தஹ் இல்லாட்டி ஃபத்தஹ் வைக்கணும். தஃபஅலவுல வந்து ஆல்ரெடி ஃபத்தஹ் தான் இருக்குது ஐனுக்கு. இந்த ஐனுக்கு ஃபத்தஹ் இருந்துச்சுன்னா ஃபத்தஹ் விட்டுருங்க. ஐனுக்கு ஃபத்தஹ் இல்லாமல் கசர் இருந்துச்சுன்னு சொன்னால் வருங்காலத்தில் ஃபத்தஹ் மாற்றிக்கணும். இப்போ மாத்திர வேலை நமக்கு வரல. அப்போ தஃபஅலவுக்கு வருங்காலம் என்னன்னு கேட்டால் எத்தஃபஅலு. தஃபஅல எத்தஃபஅலு என்ன செய்கிறோம்னு கவனிச்சுக்கிறது. தஃபஅலங்கிறதுல வந்து ஒரு யாவை மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். வருங்கால வினையில் கடைசிக்கு வந்து லம்மு தான் செய்யணும் எல்லாத்துக்குமே. ஃபஅலன்னு வருதுல, வருங்காலத்தில் எத்தஃபஅலன்னு சொல்லக்கூடாது, எத்தஃபஅலு தான் சொல்லணும். எல்லா சொல்லணும். எஃப்அலு, யுஃபிலு, யுஃபஇலு, யுஃபாயிலு, எத்தஃபஅலுன்னு 19 சொல்லுடைய வருங்காலத்திலையும் கடைசி எழுத்தில் வந்து லம்மு தான் வைக்கணும். சென்ற காலத்தில் கடைசி எழுத்துக்கு ஃபத்தஹ் தான் இருக்கும். ஃபஅல, அஃஅல, ஃபஅல, ஃபஅலன்னு இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு. வருங்கால வினையாக இருந்தால் கண்டிப்பாக கடைசி எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மனசில் வச்சுக்கணும். இப்படி ஒரு சட்டமாக உங்களுக்கு மனசில் வைக்க முடியாது என்று இருந்தால் இப்படி ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. எப்படி தஃபஅல எத்தஃபஅலு, தஃபஅல சென்ற கால வினை, எத்தஃபஅலு வருங்கால வினை. இந்த மாதிரி வந்து அல்லமன் இருந்தால் எத்த அல்லமு, தஷர்ரப என்று இருந்தால் எத்த ஷர்ரபு, தஷர்ரஃப என்று இருந்தால் எத்த ஷர்ரபு. இதே மாதிரி வச்சுக்கிற வேண்டியது. அதை நம்ம சொல்லி பார்க்குறதா இருந்தோம்னா பாருங்க, ஷர்ஃப பாருங்க. எத்தஃபஅலு, எத்தஃபஅலானி, எத்தஃபஅலூன, இது பூராமே ஆண்பால் படற்கை. அப்புறம் தத்தஃபஅலு, தத்தஃபஅலானி, இங்கே ஏதான வரணும். எத்தஃபஅல்ன, எஃபாலு எஃபாலானி எஃபாலுன, தஃபாலு தஃபாலானி எஃபால்னு ஏன் வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த 6வது இடத்துல ஏன் வந்துடணும். அப்போ எத்தஃபஅலு, எத்தஃபஅலானி, எத்தஃபஅலுனோட ஏன் வந்துடும். தத்தஃபஅலு தத்தஃபஅலானில தே வந்துடும். மறுபடியும் எத்தஃபஅல்னவுல பெண்பால் பன்மையில் வந்து ஏ தான் வரும். நீங்கள் எஃபாலுன்னு சொல்லி பார்த்தா யாவும் வந்துடும் உங்களுக்கு. எஃபாலு, எஃபாலானி, எஃபாலுன 3க்குமே யா இருக்குது. தஃபாலு தஃபாலானி தா இருக்குது. எஃப்அல்ன யா இருக்குது.
அதே மாதிரி என்ன செய்யணும்னா எங்கெங்க யாவை மாற்றணுமோ எங்கெங்க தாவை மாற்றணுமோ அதை கரெக்டாக மாற்றிக்கணும். இப்போ எத்தஃப அலு எத்தஃப அலானி எத்தஃப அலுங்கிறது வந்து இது ஆண்பாலில் படற்கை. தத்தஃப அலு தத்தஃப அலானி எத்தஃப அல்ன பெண்பாலில் படற்கை. அப்புறம் தத்தஃப அலு தத்தஃப அலானி தத்தஃப அலூன இது என்னது ஆண்பாலில் முன்னிலை. தத்தஃப அலு தத்தஃப அலானி தத்தஃப அலூன. அப்புறமேல தத்தஃப அலீன தஃப் அலீனன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி தத்தஃப அலீன. தஃப் அலானின்னு சொன்னீங்கல்ல, தத்தஃப அலானி. தஃப் அல்னு சொன்னீங்கல்ல, தத்தஃப அல்ன. தத்தன்னு வந்துடுது. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் பெண்பாலில் இது இந்த 6 வந்து முன்னிலை, இந்த 3 வந்து ஆண்பால் முன்னிலை, இந்த 3 பெண்பால் முன்னிலை. சரியா? அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அஃபு அலு நஃபு அலுங்கும்ல, இதில் அத்தஃப அலு நத்தஃப அலு அஃபு அலு நஃபு அலுன்னு சொல்லுவோம்ல தன்னிலையில் வருங்காலத்தில் 3 எழுத்துக்கு இருந்துச்சுன்னா அதே மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன செய்யணும்? அத்தஃப அலு நத்தஃப அலு. அப்போ இந்த எத்தஃப அலுங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் சர்ஃப் செஞ்சு பழவணும். எத்தஃப அலு எத்தஃப அலானி எத்தஃப அலுன தத்தஃப அலு தத்தஃப அலானி எத்தஃப அல்ன தத்தஃப அலு தத்தஃப அலானி தத்தஃப அலுன தத்தஃப அலீன தத்தஃப அலானி தத்தஃப அல்ன அத்தஃப அலு நத்தஃப அலு. இது எல்லாமே வந்து தஃப அல என்ற சொல்லுக்கு வந்து வருங்காலம். அப்போ வந்து எத்தனை ஆச்சு? 3 ஃபஅல ஃபைல ஃபவுல பார்த்துட்டோம். அஃபஅல ஃபஅல ஃபஅல பார்த்துட்டோம். அப்புறம் தஃபஅல பார்த்துருக்குறோம். 7வது இது பார்க்க 19ல் 7வது சொல்லுடைய வருங்காலத்தை பார்த்துருக்குறோம். இதே மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு வேற ஒரு சொல்ல சொல்வதாக இருந்தால் தஅல்லமன் இருக்கு. தஅல்லம சென்ற கால வினை. வருங்காலம் எப்படி வரும்? யத்தஅல்லமு. தஅல்லமன் வந்தா யத்தஅல்லமு. யத்தஃபஅலுன்னு சொல்லணும்ல, அதே தான். அதை வந்து இன்னொரு சொல்ல வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். யத்தஅல்லமு யத்தஅல்லமானி யத்தஅல்லமூன ஆண்பால் படத்தைக்கு வந்துருச்சா? தத்தஅல்லமு தத்தஅல்லமானி யத்தஅல்லம்ன பெண்பால் அவள் செய்வாள் அவன் செய்வான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தத்தஅல்லமு தத்தஅல்லமானி தத்தஅல்லமூன நீங்கள் வரக்கூடியது ஆண்பாலுக்கு உள்ளது. தத்தஅல்லமீன தத்தஅல்லமானி தத்தஅல்லம்ன இது வந்து பெண்பால் மன்னத்துக்கு வரக்கூடியது. மன்னத்தில் வந்து ஹாலிர் முன்னிலையாக உள்ளது. அத்தஅல்லமு நத்தஅல்லமு. அப்போ தஃபஅலுடைய வருங்காலம் எப்படி வரும்னா யத்தஃபஅலு. தஃபஅல யத்தஃபஅலு. தஸல்லம யத்தஸல்லமு. தஅல்லம யத்தஅல்லமு. தகப்பர யத்தகப்பரு. இப்படி எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி தஃபஅலுவுக்கு வருங்காலம் யத்தஃபஅலு. இப்படி வழங்கிக்கிற வேண்டியது. அதுக்கடுத்து வந்து தஃபாஅல. தஃபாஅல இருந்தால் அதுக்கு வருங்காலம் என்ன? ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, ஒரு ஏயை சேர்த்து விட்டுற வேண்டியதான். கடைசிக்கு லம்மு எப்பவுமே வரத்தான் செய்யும். தஃபாஅல யதஃபாஅலு. அப்போ தஃபாஅல யதஃபாஅலு. அப்போ இந்த என்ன செஞ்சுருக்குறோம்னு கேட்டால் ஒரு யாவை மட்டும் சேர்த்துருக்குறோம். கடைசிக்கு வந்து எப்பவுமே லம்மு தான் இருக்கணும் வருங்காலத்துக்கு எல்லா 19க்குமே. அதன்படி பார்த்தீங்கன்னா யத்தஃபாஅலுன்னு வந்துடுமா? இப்போ யத்தஃபாஅலுல இதே மாதிரி நீங்கள் சொல்லி பழகணும். யத்தஃபாஅலு யத்தஃபாஅலானி யத்தஃபாஅலுன ஆண்பாலில் படற்கை. தத்தஃபாஅலு தத்தஃபாஅலானி யத்தஃபாஅல்ன இது பெண்பாலில் படற்கை. தத்தஃபாஅலு தத்தஃபாஅலானி தத்தஃபாஅலுன இது வந்து முதக்கரில் வந்து ஹாலிரு முன்னிலை. தத்தஃபாஅலீன தத்தஃபாஅலானி தத்தஃபாஅல்ன இது முன்னஸில் ஹாலிரு பெண்பாலில் முன்னிலை. அப்புறம் அத்தஃபாஅலு நத்தஃபாஅலு அஃபாலு நஃபாலு மாதிரி. அஃபாலு நஃபாலு மாதிரி என்ன செய்யணும்? அத்தஃபாஅலு நத்தஃபாஅலு. அப்போ என்னென்ன படிச்சிட்டோம்? ஃபஅலன் இருந்தால் எஃபாலு எஃபீலு எஃபூலு. ஃபைலன் இருந்தால் எஃப் அலு தான். ஃபவுலன் இருந்துச்சுன்னா எஃப் உலு தான். அஃப்அல என்று இருந்தால் யுஃப் இலு. ஃபஅல என்று இருந்தால் யுஃப் இலு. ஃபாஅல என்று இருந்தால் யுஃபாயிலு. அப்புறம் தஃபஅல என்று இருந்தால் யத்தஃபஅலு. தஃபஅல என்று இருந்தால் யத்தஃபாஅலு. இவ்வளவு இதுக்கு வருங்கால வினை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அமைப்பு என்னன்னு கேட்டால் இன்னொரு சொல்லி பார்த்துக்குருவோம். தக்காரம எத்தக்காரமும். தக்காரம தஃபாலன்னு இருக்குது,
அதுக்கு வருங்காலம் தஃபாலன்னா எத்தஃபாலுன்னு சொன்னீங்கல்ல. தக்காரமை என்றால் எத்தகாரமு. அப்போ எத்தகாரமு சொல்லி பாருங்க. அதே மாதிரி எத்தகாரமு, எத்தகாரமானி, எத்தகாரமூன முதக்கர்ல காயிபு. தத்தகாரமு, தத்தகாரமானி, எத்தகாரம்ன முஅன்னஸ்ல காயிபு. தத்தகாரமு, தத்தகாரமானி, தத்தகாரமூன முதக்கர்ல ஹாலிரு. தத்தகாரமீன, தத்தகாரமானி, தத்தகாரம்ன முஅன்னஸ்ல ஹாலிரு. அத்தகாரமு முத்தக்கல்லிம் பஹதான், நத்தகாரமு முத்தக்கல்லிம் ஜம்மு. இந்த மாதிரி என்ன செய்யணும், 2-3 சொல்ல ததாபா ததாபானி எத்ததாபோ எத்ததாபானி எத்ததாபோன்னு அப்படி சொல்லி பழகிக்கிறணும். அப்போ தஃபால என்று இருந்தால் வருங்காலம் எத்தஃபாலு. தஃபால என்று இருந்தால் எத்தஃபாலு. அதுக்கு அடுத்து நீங்கள் படித்தது என்ன, இஃப்தால படிச்சிருக்கிறோம். இஃப்தாலன்னு படிச்சிருக்கோம்ல. இஃப்தால வந்துச்சுன்னு சொன்னால் வருங்காலம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இஃப்தாலன்னு சொல்லும் பொழுது எங்கெல்லாம் இந்த அலிஃபு வருதோ அது போயிரும்னு ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். மா இஃப்தாலன்னா மஃப்தாலன்னு சொல்லணும்னு சொல்லி இந்த அலிஃபை வாசிக்க முடியலன்னு ஒரு அலிஃபை போட்டு வச்சிருக்கிறாங்க அலிஃபுக்கு. இப்போ யாவை சேர்த்து போடுறோம். யா சேர்க்கும் போது அலிஃபு தேவைப்படாது. அதனால இஃப்தாலாவுக்கு வந்து ஏன் இஃப்தைலுன்னு சொல்லக்கூடாது, எஃப்தைலு. இந்த அலிஃபு போயிருப்பாங்க. அலிஃபு உள்ள எல்லா இடமும் போயிடும், அஃபால மட்டும் போகாது. ஃபத்தஹ் உள்ள ஹம்சா மட்டும் போகாது. இஸ்தஃபால இன்ஃபாலன்னு எந்த ஒரு அலிஃப் இருந்தாலும் சரி அது வந்து சென்ற கால வினையா சொல்லும் போது இஃப்தாலன்னு சொல்லுங்க. வருங்கால வினையா சொல்லும் போது அந்த அலிஃப் இடத்துல வந்து ஏஐ கொண்டு வச்சிருங்க, அவ்வளவுதான். இஃப்தால எஃப்தைலு. இஃப்தாலுக்கு வருங்க அந்த அலிஃபு போயிடணும், அலிஃபு விட்டு போடணும். அதை சென்ற காலத்திலிருந்து வருங்காலம் ஆக்கும் பொழுது சென்ற காலத்தினுடைய இந்த சொல்ல விடாமத்தானே வருங்காலமாக்குறோம். அல்லமன்னு இருக்குது, எத்த அல்லமோ அந்த தல்லம் அப்படி இருக்கும், ஒரு யாவை சேர்ப்போம். ஆனால் இந்த ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கிற சொற்கள் இருக்குல்ல, ஹம்சாவில் கசர் வச்ச ஹம்சா இ, ஃபத்தஹ் வச்ச அஃபால கிடையாது. அஃபால வந்து என்ன செய்யும், அது வந்து போகும், சில இடத்துல வந்துடும், தனி சட்டம் அதுக்கு. அப்போ இஃப்தாலன்னு வரும் பொழுது அதனுடைய வருங்காலம் எப்படி வரும்னா எஃப்தஇலு. இஃப்தஅல எஃப்தஇலு அப்படி வருங்காலம் வரும். அப்போ இதே மாதிரி ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இஃப்தஅல எஃப்தஇலு, இஹ்தமல யஹ்தமிலு, இதே மாதிரி இஸ்தபர எஸ்தபிரு, இது மாதிரி என்ன செய்யணும் படிச்சுக்கிறணும். எஃப்தைலுன்னு வச்சுட்டு அதுக்கு வருங்காலத்தை நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். சர்ஃப் தான் முக்கியம் இதில். அந்த சொல்லுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த சர்ஃப் செஞ்சு பழகிட்டோம்னு சொன்னால் தான் இந்த ஸ்டைலை பார்த்தவுடனே இது ஆண்பால் படற்கை, ஜம்மு, ஓர்மை, பெண்பால், முன்னிலை, தண்ணிலன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. அப்போ எஃப்தைலு இஃப்தாலுக்கு வருங்காலம் எஃப்தைலு. அதை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும், எஃப்தைலு எஃப்தைலானி எஃப்தைலூன, எஃபாலு எஃபாலானி எஃபாலூன, எஃப்தைலு எஃப்தாலானி எஃப்தைலூன ஆண்பால் முதக்கர்ல காயிபு. அப்புறம் தஃப்தைலு தஃப்தைலானி எஃப்தைல்ன இது மன்னது. அதாவது தஃபாலு தஃபாலானி எஃபால்ன மாதிரி, தஃபாலு தஃபாலானி எஃபால்ன சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ளது. இது தஃப்தைலு தஃப்தைலானி எஃப்தைல்ன இது மன்னதுல காயிபு. அதுக்கப்புறம் தஃப்தைலு தஃப்தைலானி தஃப்தைலூன, தஃப்அலு தஃப்அலானி தஃப்அலூன மாதிரி இது வந்து முதக்கர்ல ஹாலிர், ஆண்பால்ல முன்னிலை. அப்ப தஃப்தைலீன தஃப்தைலானி தஃப்தைல்ன இது பெண்பால்ல முன்னிலை. வழங்குதா, தஃப்அலீன தஃப்அலானி தஃப்அல்ன மாதிரி. அப்ப தஃப்தைல்ன அதுக்கப்புறம் அஃப்அலு மாதிரி அஃப்தைலு, நஃப்அலு மாதிரி நஃப்தைலு. அப்ப இஃப்தாலுடைய வருங்காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த வருங்காலத்தில் இந்த ஸ்டைலை மட்டும் அப்ளை பண்ணிக்கிறணும். எஃப்தைலு வந்துருச்சுல, இலு அது எஃப்அலு வந்து லானி லூனுங்கிறீங்கல்ல, அதானே சேர்க்குறீங்க. அந்த மாதிரி இங்கேயும் சேர்த்துற வேண்டியதான். எஃப்தைலு எஃப்தைலானி எஃப்தைலூன, தஃப்தைலு தஃப்தைலானி எஃப்தைல்ன, தஃப்தைலு தஃப்தைலானி தஃப்தைலூன, தஃப்தைலீன தஃப்தைலானி தஃப்தைல்ன, அஃப்தைலு நஃப்தைலு. இது இஃப்தாலுக்கு உரிய ஒரு வருங்காலம். இதுக்கு வந்து வேற ஒரு 2 தடவை போட்டு வேணும். அது அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி ஹமலன் இருக்குது, அது இஹத்தமலன்னு சொல்லுவாங்க. அந்த இஹத்தமலுக்கு வருங்காலம் என்ன, இஃப்தாலுக்கு
யஹ்தமிலு, யஹ்தமல யஹ்தமிலு, யஹ்தமிலுன்னு சொன்ன பிறகு அதுக்கு நம்ம என்ன செய்யணும், சர்வ் செய்யணும். யஹ்தமிலு, யஹ்தமிலானி, யஹ்தமிலூன முதக்கர் காயிபு. தஹ்தமிலு, தஹ்தமிலானி, யஹ்தமில்ன முஅன்னஸ்ல காயிபு. அப்புறம் தஹ்தமிலு, தஹ்தமிலானி, தஹ்தமிலூன முதக்கர்ல வந்து ஹாலிர். தஹ்தமிலீன, தஹ்தமிலானி, தஹ்தமில்ன முஅன்னஸ்ல ஹாலிர். அஹ்தமிலு முத்தகல்லிம் வஹதான், நஹ்தமிலு அஃபாலு நஃபாலு முத்தகல்லிம் ஜம்மு. அப்போ இஃப்த அளவுக்கு என்ன வரணும், எஃப்தைலு. அப்போ இது வரைக்கும் படித்ததை ரிமைண்ட் பண்ண என்னது, ஃபஅல என்று இருந்தால் சென்ற கால வினை, அதன் வருங்காலம் 3 வகையில் வரலாம். எஃப் அலு என்று வரலாம் சில சொற்களுக்கு, எஃப் இலு என்று சில சொற்களுக்கு வரலாம், எஃப் உலு என்று சில சொற்களுக்கு வரலாம். ஃபஇல என்று இருந்தால் எஃப் அலு தான் வரும், ஃபவுல என்று இருந்தால் எஃப் உலு தான் வரும். ரொம்ப ரேராக 1-2 விதிவிலக்கம் வரும், அது கணக்கில் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அஃப் அலன் இருக்கிறது, அதுக்கு வருங்காலம் யுஃப்இலு, அஃப் அல யுஃப்இலு ஜோடியா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஃபஅல யுஃபஇலு அப்படி ஜோடியா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஃபஅல யுஃபஇலு அப்படி ஜோடியா மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் 4 எழுத்து முடிஞ்சிருச்சா, அப்புறம் 5 எழுத்துக்கு வரணும். 5 எழுத்துல தஃபஅல யதஃபஅலு, தஃபஅல யதஃபஅலு, தஃபஅல யதஃபஅலு இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் தஃபாஅல, அதுக்கு வருங்காலம் யதஃபாஅலு, தஃபாஅல யதஃபாஅலு. அதுக்கு அடுத்தது வந்து 5 எழுத்து சொல்லுல வந்து 3வது வசன் வந்து இஃப்தால, இஃப்தாலாவுக்கு வந்து எஃப்தைலு, எஹ்தமல எஹ்தமிலு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து என்ன படிக்கணும், இன்ஃபால வருமா, இன்ஃபால. அடுத்த சொல் என்னது, இன்ஃபால. இன்ஃபாலுக்கு வருங்காலம் என்ன, என்ஃபைலு, இன்ஃபால என்ஃபைலு. இதுதான் ஸ்டைலு, இன்ஃபால என்ஃபைலு. சரஃப என்ற இன் சரஃப என் சரிஃபு, இன் கதஅ என் கத்தியு, இன் தலக என் தலிக்கு. அப்போ இன்ஃபாலன்னு வந்துச்சுன்னா வருங்காலம் என்ஃபைலு. அதுக்கு நம்ம வந்து சர்வு செஞ்சு பழகணும். என்ஃபைலு, என்ஃபைலானி, என்ஃபைலூன. இது என்னது, முதக்கர்ல காயிபு. வருங்கால முலாரியில் தான் வரும். முஸ்தக்பில்ல வந்து என்ன செய்யறது, எஃபாலு எஃபாலானி எஃபாலூன மாதிரி என்ஃபைலு என்ஃபைலானி என்ஃபைலூன முதக்கர்ல ஹாலிர் காயிபு. அப்புறம் வந்து தன்ஃபைலு தன்ஃபைலானி என்ஃபைல்ன, இது வந்து காயிபு பெண்பால்ல. அப்புறம் தன்ஃபைலு தன்ஃபைலானி தன்ஃபைலூன இது முன்னிலை ஆண்பால்ல. தன்ஃபைலீன தன்ஃபைலானி தன்ஃபைல்ன முன்னிலை பெண்களுக்கு உரியது பெண்பால். அன்ஃபைலு நன்ஃபைலு, அன்ஃபைலு நன்ஃபைலு. அப்போ இன்ஃபாலவுக்கு நம்ம வந்து நினைச்சிட்டோம் ஈஸியாக வருங்காலத்தை சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஸ்டைலுக்கு ஒரு ஸ்டைல் தான். ஒரு 19 ஸ்டைலில் அந்த ஒன்றை கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் வரும்னு ஒரே யூனிஃபார்மாக போயிடுது. இன்ஃபாலன்னா என்ஃபைலு தான். இதுக்கு ஒரு உதாரணம் போடுவதாக இருந்தால் இன் சரஃபன்னு வச்சுக்கிறோம். இன் சரஃப வருங்காலம் என் சரிஃபு. இதை இன்ஃபாலுக்கு உள்ள உதாரணம் தான். இன்ஃபால என்ஃபைலு, என் சரஃப என் சரிஃபு. அது என் சரிஃபு எப்படி சொல்றது, என் சரிஃபு என் சரிஃபானி என் சரிஃபூன. இது வந்து ஆண்பால்ல படற்கை ஒருமை இருமை பன்மை. தன் சரிஃபு தன் சரிஃபானி என் சரிஃபுன, இது வந்து படற்கையில் பெண்களுக்கு உரியது ஒருமை இருமை பன்மை. அப்புறம் தன் சரிஃபு தன் சரிஃபானி தன் சரிஃபூன, இது முன்னிலையில் ஒருமை இருமை பன்மை ஆம்பளைக்கு உரியது. தன் சரிஃபீன தன் சரிஃபானி தன் சரிஃபுன, இது வந்து முன்னிலையில் ஒருமை இருமை பன்மை பெண்களுக்கு உரியது பெண்பால் முன்னசு. அப்புறம் அன்சரிஃபு நன்சரிஃபு, அன்சரிஃபு நன்சரிஃபு. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ட்ரைனிங்காக என்ன செய்யணும், அதை வந்து நீங்கள் வந்து பழகணும். திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி என்ன செய்யணும், மனசில் உட்கார வச்சிடணும். அப்புறம் எந்த சொல் வந்தாலும் அது இந்த இடம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. எத்தனாவது இடத்துல வருதுன்ற வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபால் உண்டா இது 3மே ஆம்பளைக்கு உரியது, ஃபாலத்து ஃபால்த்தா ஃபால்னா இது பெண்பால், அப்படி யாபத்தில் வருதுல்ல.
அந்த மாதிரி என்ன செய்யணும்னா இது எந்த இடத்துல நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கடுத்து இன்ஃபால முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இஃப் அல்ல. இஃப் அல்ல, இஃப் அல்லவுக்கு வருங்காலம் என்னன்னு கேட்டால் எஃப் அலிலு. ஏன்னா இஃப் அல்லவுடைய அசல் வந்து இஃப் அலல, இஃப் அலலன்னு அது இருக்கும். ஏற்கனவே அது சொல்லிட்டோம். இஃப் அல்ல எதுக்கு இந்த இடத்துல அப்படி உடைச்சி காட்டுறோம்னு கேட்டால் இந்த சத்து இல்லாமல் உடைக்க வேண்டிய ஒரு இடம் வரும்ல, அதுக்காக வேண்டிதான். அப்போ இஃப் அல்லங்கிறோம், இஃப் அலல அது வந்து எஃப் அலிலுண்டு மாறி எஃப் அல்லு. எஃப் அலிலுண்டு வந்தால் சத்து பண்ணணும்ல, லாம் 2 தடவை வந்திருக்குது, 2வது லாமுக்கு வந்து ஹரக்கத்து இருக்கிறது. அப்போ எஃப் அலிலு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும் எஃப் அல்லு. அப்போ இஃப் அல்ல எஃப் அல்லு இப்படி மனப்பாடம் பண்ணிட்டா போதும். இந்த நடுவுல இந்த சேப்பு கடாரா உள்ளது நீங்கள் விட்டுறலாம், அது புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளது. எப்படி மனப்பாடம் பண்ணணும் இஃப் அல்ல எஃப் அல்லு. அப்போ இஃப் அல்ல எஃப் அல்லுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு சர்வு செய்யும்போது இந்த பெண்பால் பன்மை வரும்போது மாத்திரம் நினச்சி நம்ம கவனத்தில் வச்சு சர்வு செய்யணும். சத்து உள்ள எழுத்தாக இருக்கிறதுனால அந்த சத்து எங்கே உடையும் பெண்பால் பன்மையில் வந்து உடைஞ்சிடும். அப்போ எஃப் அல்லு எஃப் அல்லானி எஃப் அல்லூன்னு நல்லா அழுத்தி சொல்லணும். எஃப் அல்லு அதான் எஃப் அலிலு, எஃப் அல்லு எஃப் அல்லானி எஃப் அல்லூன, இது பூரா ஆண்பால் படற்கை. அப்புறம் வந்து தஃப் அல்லு தஃப் அல்லானி, இது வரைக்கும் கரெக்டாக சொல்லிடுவோம். இந்த இடத்துல என்ன செய்யணும், அப்போ 2 கடைசியில் வந்து சுக்குன் வர வேண்டிய இடம். பெண்பால் பன்மைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நூனு சேர்க்குறோம்ல அல்னாண்டு, அந்த நூனுக்கு முன்னாடி உள்ள லாமுக்கு சுக்குன் வந்துடுதுல்ல, எஃபாலு சொல்கிறோம். எஃபாலு எஃபாலானி எஃபாலுன, தஃபாலு தஃபாலானி எஃப் அல்ன, அந்த நூனை ஒன்று சேர்ப்போம். அந்த நூனுக்கு முன்னாடி கம்பல்சரியாக என்ன வந்துடும் சுக்குன் வந்துடும். அப்போ எஃப் அலிலு அதில் எல்லாம் சுக்குன் வரல. எஃப் அலிலு எஃப் அலிலானி எஃப் அலிலூன தஃப் அலிலு தஃப் அலிலானிங்கிறது எல்லாம் ஹரக்கத்தாக வருது, சத்து பண்ணிட முடியும். இந்த இடத்துல எஃப் அலில்னு உடைச்சிருவீங்க, இங்கே சத்து வராது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். எப்படி எஃப் அல்லு எஃப் அல்லானி எஃப் அல்லூன தஃப் அல்லு தஃப் அல்லானி எஃப் அலில்ன. லில்னு எதுக்கு ஏன் வருதுன்னு கேட்டால் அந்த 2வது எழுத்துக்கு வந்து ஒரு எழுத்து 2 தடவை வந்திருக்குல்ல, ஒரு எழுத்துனா அதில் லாம் 2 தடவை வந்திருக்கு. அந்த 2 தடவை வர லாமில் வந்து 2வது லாமுக்கு வந்து இந்த இடத்தில் மாத்திரம் சுக்குன் தான் வரும். எந்த இடத்துல பெண்பால் பன்மையை சொல்லக்கூடிய இந்த 6வது இடம் இருக்குல்ல, எந்த சொல்ல இருந்தாலும் அதில் வந்து சுக்குன் தான் வந்துடும். அதனால நீங்கள் உடைச்சிருவீங்க, மறுபடியும் உடைக்க தேவை கிடையாது. தஃப் அல்லு தஃப் அல்லானி தஃப் அல்லூன முன்னிலை, தஃப் அல்லீன தஃப் அல்லானி இங்கே உடைஞ்சிரும். தஃப் அல் இல்ன தஃப் அல்னங்கிறீங்கல்ல, தஃப் அலு தஃப் அலானி தஃப் அலுன தஃப் அலீன தஃப் அலானி தஃப் அல்ன அப்படின்னு சொல்கிறதுனால அந்த நூனுக்கு முன்னாடி சுக்குன் வந்துடுது. சுக்குன் வந்தால் 2 எழுத்து வந்துச்சுன்னா சத்து செய்ய முடியாது. அப்போ இதில் சர்வ செய்ய எப்படி எல்லாம் கவனமாக இருக்கணும்னு கேட்டால் இந்த படற்கையில் உள்ள பெண்பால் பன்மையிலையும் முன்னிலையில் வரக்கூடிய பெண்பால் பன்மையிலையும் அந்த சத்து செய்கிறத உடைக்கணும், பிரிச்சிடணும். அந்த 2 லாம என்ன செய்யணும் பிரித்து சொல்லணும். அழுத்து அப்போ அல்லன்னு சத்து வச்சு ஒன்றா சொல்கிறோம்ல, அதை உடைச்சி விடணும். அதுக்கப்புறம் வந்து தன்னிலை அஃபு அல்லு நஃபு அல்லு, அஃபு அலிலு நஃபு அலிலுன்னா அஃபு அல்லு நஃபு அல்லு. இப்போ திருப்பி ஒருக்கா செஞ்சு பாருங்க. எஃப் அல்லு எஃப் அல்லானி எஃப் அல்லூன பஞ்சாயத்து கிடையாது, தெரிஞ்சது தான். தஃபு அல்லு தஃபு அல்லானி எஃப் அல்லில்ன இங்கே உடையுது. தஃபு அல்லு தஃபு அல்லானி தஃபு அல்லூன அப்படி சத்தோடைய வந்துக்கிட்டு இருக்குது. தஃபு அல்லீன தஃபு அல்லானி தஃபு அலில்ன, இந்த 2 இடம் மட்டும் என்ன செய்யும், அந்த இஃப் அல்லன்னு அந்த இல்லைங்கிற அந்த உச்சரிப்பு வந்து லில்னு வந்துடுதுல, உடைஞ்சி வந்துடுது. அஃபு அல்லு நஃபு அல்லு. இதுக்கு வந்து இதுக்கு இதே மாதிரி அமைஞ்சிருக்கிற இன்னொரு சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஹமர்ற, எஹமர்றவுக்கு வருங்காலம் எஹமர்ரு. எஹமர்றன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வருங்காலம் என்னது எஹமர்ரு. அப்போ இஹு மரன்னு இருக்கும், அது இஹுமர்ற. எஹு மரிருன்னு இருக்கும், அது எஹமர்ரு. இந்த எஹமர்ருவை எப்படி சொல்லணும் என்பதை சாரணை செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.